அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். டெட் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு விரைவில் வரவிருக்கிறது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு இனிமையான செய்தி. யாரெல்லாம் டெட் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான செய்தி. விரைவில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. லாஸ்ட் வீக் நம்ம ஒரு டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டோம். டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னது பார்த்தாக்கா இந்த டெட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாக்கா ப்ராசஸிங்கில் இருக்குது. அப்போ ப்ராசஸிங்கில் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தாக்கா ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்த உடனே டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அது பார்த்தாக்கா மேபி ஒரு வீக்லேயோ ஒரு 2 வீக்ஸ்லேயோ வந்துடும். நம்ம டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? டெட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தாக்கா அது போதாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும். இதே பார்த்தாக்கா சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா லாங்குவேஜ் டீச்சர், சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், சோஷியல் சயின்ஸ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும். அப்போ பார்த்தாக்கா சிலபஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கால அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தாக்கா ஒரு 70 டேஸோ இல்லை பார்த்தாக்கா ஒரு 60 டேஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்தே. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தாக்கா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தாக்கா டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் இப்போ பார்த்தாக்கா ஒவ்வொரு யூஜிடிஆர்பி நடந்தது. அந்த பிடிடிஆர்பி நடந்தது. அந்த பிடிடிஆர்பியோடைய எண்டில் பார்த்தாக்கா நிறைய போஸ்டிங்க்கு பார்த்தாக்கா அந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய போஸ்டிங்க்கு பார்த்தாக்கா டீச்சர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லாமல் இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா நமக்கு அடுத்த யூஜிடிஆர்பி வந்தாலையும் அதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்த்தாக்கா கிளியர் பண்ண முடியும். அப்போது வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆவது படிங்க. அந்த 4 ஹவர்ஸ் அப்படின்றது டெய்லி 4 ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் படிக்கிறது, 2 நாள் கேப் விட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சிலபஸை கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு 2 சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி படிங்க. நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் படிங்க, ஈஸியாக வரும், புக்கில் இந்த கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸும் அதே மாதிரி பார்த்தாக்கா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸியாக பார்த்தாக்கா கிளியர் பண்ணலாம். டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பரோட